2016 ஒருத்தர் ஐடி ஃபீல்டுக்குள்ளே வந்தாருங்க. அவருக்கு இன்ஜினியரிங் டிகிரி இல்லை, கோடிங் தெரியாது, க்ளவுட்னா என்னன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஜாப் டெஸ்ட் இன்ஜினியர். அங்கேருந்து ஆட்டோமேஷன் கற்றுக்கிட்டாரு. அப்புறம் டெவாப்ஸ் இன்ஜினியராக மூவ் ஆனார். இன்னைக்கு அவருக்கு சேலரி 35+ LPA. வித்தின் 10 இயர்ஸில் எப்படி அவர் ஒரு இன்ஜினியரிங் டிகிரி இல்லாமல், கோடிங்கை பற்றி தெரியாமல் 35+ LPA வாங்க ஆரம்பித்தார்? ரொம்ப சிம்பிள். அவர் இண்டஸ்ட்ரி நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. ரேண்டமாக ஸ்கில்லை கற்றுக்கிறதுக்கு பதிலாக ஃபோக்கஸ்டாக எந்த பாத்தில் போகணுன்னு சூஸ் பண்ணி அது ரிலேட்டடான ஸ்கில்ஸை மட்டும் அடாப்ட் பண்ணார். அதனால தான் இன்றைக்கி அவருக்கு இந்த சக்ஸஸ். ஐடி இண்டஸ்ட்ரியை சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோட புரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு ஃபுட் டெலிவரி ஆப் எடுத்துப்போம். இந்த ஆப்பை பில்ட் பண்ணி நம்ம கைக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நிறைய டீம் வேலை செய்யும். மெயினாக இதில் 4 ஐடி ஈக்கோ சிஸ்டம் ஒர்க் பண்ணுது. 1 சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், 2வது டேட்டா அண்ட் ஏஐ, 3வது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், 4வது செக்யூரிட்டி அண்ட் குவாலிட்டி. இந்த 4 பில்லர்ஸ் தான் மாடர்ன் டெக் இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு ஃப்ரெஷரை எப்படி நீங்கள் என்ட்ரி கொடுக்கறது, என்ன மாதிரியான ரோல் சூஸ் பண்ணுறது, யாருக்கு என்ன ரோல் சூட் ஆகும், அதுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகிறது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீகோட் பண்ணுவோம். லெட்ஸ் டைவ் இன்டு த வீடியோ. ஐ ஆம் யுவர் தட் ஐடி அண்ணா. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர். இந்த ரோலோட பர்பஸே பில்ட் சம்திங் விச் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஸ்கேலபிள். அது ஒரு பேக் அண்ட் டிசைனாக இருக்கலாம், இல்லை ஒரு ஏபிஐ சர்வீசஸாக இருக்கலாம், இல்லை ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷனாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த ரோலுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும்னா யூ மஸ்ட் நோ டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ். யூ ஷுட் பி மாஸ்டர் இன் இட். சும்மா நானும் படித்தேன்னு படிச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த ரோலுக்கு போகாதீங்க. ஏன்னா இந்த ரோல் இஸ் ஹெவிலி அஃபெக்டட் பை ஏஐ. ஸோ பேசிக்காக கோட் எழுதுகிற வேலையே இங்கே இல்லை. யூ வில் பி கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ் ஆன் சிஸ்டம் டிசைன், ஆர்கிடெக்சர் டிசைன், இந்த மாதிரி வேலை தான் இங்க இருக்க போகுது. ஸோ அதனால யூ ஷுட் பி வெரி வெரி ஸ்ட்ராங் இன் ஃபண்டமெண்டல்ஸ், டிஎஸ்ஏ அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இது இல்லாம இந்த ரோலை சூஸ் பண்ணாதீங்க. சரி, யாருக்கு இந்த ரோல் வந்து பெஸ்டா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பீப்புள் ஹூ ஆர் வெரி வெரி இன்ட்ரெஸ்டட் ஃபார் காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங். இந்த அல்காரிதம்லாம் எனக்கு வந்து கைவந்த கலை அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த ரோல். பட் ரிமெம்பர், it is highly affected by AI. Still, this is going to be one of the major crowd pulling role. Full stack development. Full stack development அப்படிங்கிறது it's completely focused on web application. So you will be taking care end-to-end development of a web application. For example, நீங்க ஒரு web portal create பண்றீங்க அப்படின்னா அதுல வந்து front end, back end, database, so எல்லாமே நீங்களே பார்த்துக்கணும். ஸோ இதுக்கு நீங்க கண்டிப்பா you should know web architecture, API design, JavaScript, Node.js, AngularJS, React எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதோட மட்டும் இல்லாம இந்த ரோலுமே வந்து இஸ் எக்ஸ்போஸ் டு ஏஐ. அட்லீஸ்ட் 50% ஆஃப் த ஜாப் இஸ் பீயிங் டன் பை ஏஐ. அதாவது கோட் எழுதுற வேலை ஏஐ பார்த்துப்போம். பட் யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ஹவு டு யூ மேனேஜ் த இன்டகிரேஷன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் இன்டகிரேஷன் எப்படி பண்ணுவீங்க, இது எப்படி டேட்டா பேஸ்கோட இன்டராக்ட் பண்ணும், லேட்டன்சியை ரெடியூஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி வேலை தான் உங்களோட வேலை. ஸோ யூ ஷுட் பி வெரி வெரி ஸ்ட்ராங் இன் த டெக்னாலஜி அண்ட் த டீடைல்ஸ் ஆஃப் வெப் ஆர்கிடெக்சர். யாருக்கு இந்த ரோல் ஆப்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டட் டு கிரியேட் அண்ட் எண்ட் டு எண்ட் ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட் எடுத்து அதை எண்ட் டு எண்ட் நானே பண்ணி முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ரோல் வந்து ஆப்டா இருக்கும். அடுத்ததா யூஐ யூஎக்ஸ் டிசைனர். இந்த ரோலோட மெயின் ஃபோக்கஸே வந்து கிவிங் எ பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் த யூசர்ஸ். ஸோ யூ ஷுட் நோ டிசைன் பேட்டர்ன்ஸ், யூ ஷுட் நோ விசுவல் டிசைன்ஸ், யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் யூசர் சைக்காலஜி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யூ ஷுட் லேர்ன். அதே சமயத்தில் இந்த ரோலுமே வந்து அஃபெக்டட் பை ஏஐ. ஸோ அட்லீஸ்ட் 50% ஆஃப் த ஒர்க் வில் பி டன் பை ஏஐ. இன்னும் சொல்லப்போனால் இங்கே உங்களுக்கு டிசைன் காம்படிஷன் கொடுக்க போகிறதே ஏஐ தான். நீங்கள் எப்படி உங்களோட இன்டெலிஜென்ஸ் அப்ளை பண்ணி ஏஐயை பீட் பண்ணி உங்களுக்கு தேவையான டிசைனை நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறதா இங்கே மேட்ரு. ஸோ யாருக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூஸ் லைக் டு கிரியேட் சம்திங் விசுவலி அப்பீலிங், கொஞ்சம் கிரியேட்டிவா இருக்கிற அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் இது கண்டிப்பா சூட் ஆகும். தென் கம்ஸ் டேட்டா இன்ஜினியர். டேட்டா இன்ஜினியர் ரோலுங்கிறது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் டூயிங் அ பிளம்பிங் ஒர்க் ஃபார் யுவர் ஆர்கனைசேஷன். அதாவது டேட்டா ஒரு குப்பை மாதிரி ஒரு இடத்துல இருக்கு, அதை எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றீங்க, அதுல தேவையான டேட்டா எது, தேவையில்லாத டேட்டா எது, இது எல்லாத்தையும் கிளாசிஃபை பண்றது, ஒரு ஃபார்மேட்ல இருந்து இன்னொரு ஃபார்மேட்டுக்கு உங்க டேட்டாவை மாத்துறது. ஸோ இந்த மாதிரி யூ வில் பி டூயிங் கம்ப்ளீட்லி அ பிளம்பிங் ஒர்க் ஃபார் யுவர் ஆர்கனைசேஷன்ஸ். சரி, இந்த ரோலுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது அப்படின்னா, யூ ஷுட் நோ மெனி திங்ஸ். பட்
ரொம்ப ரொம்ப முக்கியமானது எஸ்கியூஎல் தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு டேட்டா மாடலிங் தெரிஞ்சிருக்கணும், டேட்டா வேர்ஹவுசிங் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும், டேட்டா லேக் ஹவுஸ் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் பத்தி தெரிஞ்சிருக்கணும், பிக் டேட்டா ப்ராசஸிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் உங்களுக்கு வந்து டேட்டாபேஸ் ரிலேட்டடா தெரிஞ்சிருக்கணும். பிளஸ் யூ ஷுட் நோ சம் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூல்ஸ். ஏன் இங்க நான் டூல்ஸை ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன் அப்படின்னா, பிகாஸ் தீஸ் டூல்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு அப்ளை ஆல் த ஃபண்டமெண்டல்ஸ் விச் யூ லேர்ன்ட். ஸோ ஸ்பார்க்கா இருக்கட்டும், ஹடூப்பா இருக்கட்டும், இல்லை டிபிடியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் யூ ஷுட் நோ தரவ். ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க அதுல. இந்த ரோலுமே எக்ஸ்போஸ் டு ஏஐ, ஆனா இதுல கோட் எழுதுற பார்ட் மட்டும்தான் ரீப்ளேஸ் ஆயிருக்கு. பட் ஸ்டில் உங்களுக்கு தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் பொட்டன்சியல்ஸ். ஏன்னா என்னதான் ஏஐ வந்து கோடை ரீப்ளேஸ் பண்ணாலும் ஸ்டில் இட் நீட் டேட்டா. ஸோ இந்த ரோல் பேசிக் லேயர் தான் வந்து போயிடுச்சே ஒழிய, பட் ஸ்டில் தேர் இஸ் ஹை ஸ்கோப் ஃபார் திஸ் ரோல் இன் த ஃபியூச்சர். சரி, யாருக்கு இந்த ரோல் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹூஸ் டீடைல் ஓரியன்டட், அதாவது எந்த விஷயமா இருந்தாலும் அதை டீடைலா உள்ள போய் அலசி ஆராயிற பர்சனா இருந்தா மட்டும் இந்த ரோல் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா யூ ஆர் கோயிங் டு ஹேண்டில் ஹியூஜ் டேட்டா. அதனால சூஸ் பண்ணும்போது இது உங்களுக்கு கரெக்டா இருக்குமான்னு யோசிச்சு சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரோல் டேட்டா சயின்டிஸ்ட். இந்த ரோல் என்ன பர்பஸ்க்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஐடென்டிஃபைங் த ஹிடன் பேட்டர்ன்ஸ் இன் யுவர் டேட்டா. ஸோ இதுல டேட்டா பத்தியும் தெரிஞ்சிருக்கணும். அது இல்லாம யூ ஷுட் நோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி, லீனியர் அல்ஜீப்ரா, கால்குலஸ், இன்னும் நிறைய மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாஸ். ஸோ இட்ஸ் ஹெவி ஆன் ஃபார்முலா. நீங்க என்னென்னலாம் டேட்டா இன்ஜினியரிங்காக ப்ரிப்பேர் பண்றீங்களோ அது கூட யூ ஹாவ் டு ரிஃப்ரெஷ் யுவர் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் நாலேஜ். வித்தவுட் தட் டோன்ட் திங்க் ஆஃப் திஸ் ரோல். ஏன்னா இந்த ரோல் இஸ் கம்ப்ளீட்லி ஆன் டாப் ஆஃப் மேத் அண்ட் ஸ்டாட். சரி, இந்த ரோல் ஏஐயால இம்பாக்ட் ஆகுமா? கண்டிப்பா இது ஏஐயால இம்பாக்ட் ஆகும். ஏன்னா இந்த ரோல் இஸ் நவ் பீயிங் ஆப்டிமைஸ்டு பை ஏஐ. ஸோ ஜெனரேட்டிவ் ஏஐ வந்து இந்த ரோலை ஹெவியா ஆப்டிமைஸ் பண்ணுது. தேர் ஆர் லாட் ஆஃப் டேட்டா, தேர் ஆர் லாட் ஆஃப் ஹிடன் பேட்டர்ன்ஸ் டு பி ஐடென்டிஃபைடு. சரி, யாருக்கு இந்த ரோல் வந்து சூட்டபிளா இருக்கும் பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி ஹூஸ் வெரி வெரி அனலிட்டிக்கல் மைண்டட் அண்ட் ஸ்ட்ராங் இன் மேத்தமெட்டிக்கல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் நாலேஜ். ஏஐஎம்எல் இன்ஜினியர் ரோல். இந்த ரோல் மெயினா ஃபோக்கஸ் பண்றது என்னன்னா, ஹவு டு யூ இன்டகிரேட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த ரோலோட பர்பஸே கிரியேட்டிவ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் அவுட்புட் விச் கேன் ஹெல்ப் த பிஸ்னஸ் டு அட்ரஸ் தேர் ப்ராப்ளம்ஸ். சரி, இந்த ரோலுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்னா வாட் டு லேர்ன்? யூ ஷுட் லேர்ன் அ லாட். நீங்க டேட்டா இன்ஜினியரிங்க்கு என்ன படிச்சீங்களோ, டேட்டா சயின்டிஸ்ட்க்கு என்ன படிச்சீங்களோ அதையெல்லாம் தாண்டி you should be very very strong in ML theories, deep learning, neural network, ML ops, vector database, GPU computing, PyTorch, TensorFlow. There are so many things which you need to learn along with transformers. சரி, இந்த ரோல் ஏஐயால இம்பாக்ட் ஆகுமா? கண்டிப்பா ஆகும். 100% இம்பாக்ட் ஆகும். இந்த ரோல்லையும் பேசிக் லேயர் இஸ் வைப்ட் அப் பை த சேம் ஏஐ. ஆனா இங்க ரெண்டு விஷயம். ஒன்னு, ஏஐ நீங்க எப்படி அடாப்ட் பண்ணி உங்களோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றீங்க. ரெண்டாவது, அதே ஏஐ யூஸ் பண்ணி எப்படி நீங்க பிசினஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்க. இது ரெண்டும் தான் இந்த ஏஐயோட கோர் ஃபோக்கஸா இருக்க போகுது. ஸோ யாருக்கெல்லாம் இந்த ரோல்? சேம், ஹூ ஸ்ட்ராங் இன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், அலாங் வித் தட் ஹூ ஹேஸ் வெரி வெரி ஓப்பன் மைண்டட் டு அடாப்ட் எனி திங் கம்ஸ் நியூ. இன்னைக்கு நீங்க படிச்சது நாளைக்கு மாறலாம். ஸோ வேற டெக்னாலஜி நீங்க கத்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த ரோல் எடுக்கிற மாதிரி இருந்தா யூ ஷுட் பி ரெடி ஃபார் லேர்ன் எவ்ரிடே சம்திங் நியூ. நெக்ஸ்ட் ரோல் கிளவுட் இன்ஜினியர். நீங்க ஒரு ப்ராஜெக்டை நீங்க வந்து கிளவுட்ல டிப்ளாய் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கிளவுட்ல நிறைய ரிசோர்சஸ் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். அதை மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். ஃபியூச்சரிஸ்டிக்கா அதை ஸ்கேல் அப் பண்றது, ஸ்கேல் டவுன் பண்றது, தேவையில்லாத சர்வீசஸ் எல்லாம் ரிட்டையர் பண்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ஸோ இது எல்லாம் ஃபோக்கஸ் பண்றது தான் இந்த கிளவுட் இன்ஜினியர் ரோல். இந்த ரோலுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா யூ ஷுட் பி வெரி ஸ்ட்ராங் இன் லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், விர்ச்சுவலைசேஷன், நெட்வொர்க்கிங், செக்யூரிட்டி பிரின்சிபல்ஸ், சர்வர்லெஸ் கம்ப்யூட்டிங். இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் யூ ஷுட் அடாப்ட். சரி, இந்த ரோல் ஏஐயால இம்பாக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இம்பாக்ட் இருக்கு. பட் நாட் தட் ஹை. ஒரு மாடரேட்டான இம்பாக்ட் இருக்கு. ஏஐயால எல்லா விஷயத்தையும் பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல செக்யூரிட்டி அண்ட் நெட்வொர்க்கிங் இஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல். ஸோ அதனால
ஸ்டில் திஸ் ஹேஸ் லாட் ஆஃப் ஸ்கோப் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். யாருக்கு இந்த ரோல் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் ஹூ ஆர் ப்ரிஃபர் காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷனல் ப்ராப்ளம் சால்விங். ஸோ நீங்கள் ஒரு கிளவுட் என்ஜினியர் ஆகணும் அப்படின்னா யூ ஷுட் பி குட் அட் செக்யூரிட்டி அண்ட் நெட்வொர்க்கிங் பிரின்சிபல்ஸ். டோன்ட் ஃபர்கெட் தட். அடுத்த ரோல் டெவாப்ஸ் இன்ஜினியர். டெவாப்ஸ் இன்ஜினியரோட மேஜர் ஃபோக்கஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா கண்டினியூஸ் இன்டகிரேஷன், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட். அதாவது ஒரு ஃபீச்சர் டெவலப் பண்ண அதை எப்படி எக்ஸிஸ்டிங் ஃபீச்சர்ஸோட இன்டெகிரேட் பண்றது, அதை எப்படி ப்ரொடக்ஷன் டிப்ளாய்மெண்ட் பண்றது. ஸோ இதுதான் வந்து இவங்களோட ஃபோக்கஸ். இந்த ரோலுக்கும் தேர் ஆர் லாட் ஆஃப் டெக்னாலஜிக்கல் ஸ்கில் ரெக்யர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்கர், கியூபர்னிட்டிஸ், டெராஃபார்ம், ஆன்சிபிள், இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிக்கல் ஸ்கில்லும் தேவைப்படுது. பிளஸ் நிறைய டூல்ஸும் யூ ஷுட் பி அவேர் ஆஃப். சரி, இந்த ரோல் ஏஐயால இம்பாக்ட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா இம்பாக்ட் ஆகும். தேர் இஸ் அ ஹை சான்ஸ் திஸ் ஆல்சோ வுட் கெட் இம்பாக்ட். பட் ஸ்டில் லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் ரெக்யர்ட் டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ். ஸோ இதுக்கு ஸ்கோப்பும் இருக்கு. ஹவ் யூ அடாப்ட் ஏஐ இன் யுவர் ஒர்க் வில் டிட்டர்மைன் யுவர் ஃபியூச்சர் இன் திஸ் ரோல். சரி, யாருக்கு இந்த ரோல் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீப்புள் ஹூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் ஆட்டோமேட்டிக். நெக்ஸ்ட் கம்ஸ் சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட். இந்த ரோலுக்கு ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு மாதிரியான பேர் இருக்கு. பட் ஓவரால் த பர்பஸ் இஸ் சேம். நம்மளோட சிஸ்டத்தை எப்படி அட்டாக்கர்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்துறது அப்படிங்கிறது தான் இந்த ரோலோட மெயின் பர்பஸ். இந்த ரோலுக்கும் நிறைய டெக்னாலஜிக்கல் நாலேஜ் தேவைப்படும், எஸ்பெஷலி சைபர் செக்யூரிட்டி பிரின்சிபல்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங். இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இஃப் பாசிபிள் டூ அ சர்டிஃபிகேஷன். இது உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஏஐ வந்ததால சைபர் செக்யூரிட்டிக்கான நீட் ரொம்பவே அதிகமாயிருக்கு. ஸோ அதனால இந்த ரோல்லையும் நிறைய ஸ்கோப் இருக்கு. இட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த எமர்ஜிங் ரோல். சரி, யாருக்கு இந்த ரோல் ஆப்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹூ இஸ் வெரி கியூரியஸ் அபவுட் எத்திக்கல் ஹேக்கிங். நீங்க ஒரு எத்திக்கல் ஹேக்கர் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த ரோலை சூஸ் பண்ணலாம். த லாஸ்ட் ஒன், ஏஐ ஆட்டோமேஷன் டெஸ்டிங் இன்ஜினியர். இந்த காலத்துல டெஸ்டிங் இன்ஜினியரா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆக்சுவலா மேனுவல் டெஸ்டிங்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைஞ்சிட்டே வருது. பட் அதே சமயத்துல ஆட்டோமேஷன் டெஸ்டிங்க்கு, எஸ்பெஷலி ஏஐ ஆட்டோமேஷன் டெஸ்டிங்க்கு ஸ்கோப் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஒருவேளை நீங்க டெஸ்டிங் சைட்ல போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூ கேன் சூஸ் திஸ் ரோல். இட் ஹேஸ் லாட் ஆஃப் ஸ்கோப். இதுக்கும் நிறைய டெக்னாலஜி கத்துக்க வேண்டியது இருக்கு. அதே சமயத்துல இந்த ரோலும் ஏஐயால ஹெவியா இம்பாக்ட் ஆயிருக்கு. பட் ஸ்டில் யூ ஷுட் பி அடாப்டிங் த நியூ ஏஐ டெக்னாலஜிஸ் அண்ட் டெஸ்டிங் தோஸ் சிஸ்டம்ஸ். சரி, யாருக்கெல்லாம் இந்த ரோல் வந்து ஆப்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீப்புள் ஹூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் ஆன் டெஸ்டிங். எனக்கு வந்து டெஸ்டிங் தான் பிடிக்கும், நான் வந்து அதிகமா கோட் எழுத விரும்பல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த ரோல் சூஸ் பண்ணலாம். பட் ரிமெம்பர், ஹியர் ஆல்சோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கம் இன் டு பிக்சர். என்னதான் எல்லா ரோலுமே வந்து ஏஐயால இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாலும் ஒரு சில ரோல் ஏஐயால இம்பாக்ட் ஆனாலும் அதனோட ஸ்கோப் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎம்எல் இன்ஜினியர், சைபர் செக்யூரிட்டி, இந்த ரெண்டு ரோலுக்கு உண்டான நீட் ரொம்பவே அதிகமாயிருக்கு. நீங்க என்ன ரோல் வேணாலும் சூஸ் பண்ணுங்க. ஆனா இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற ஸ்கில் இல்லாம நீங்க எந்த ரோல் சூஸ் பண்ணாலும் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் தி ஜாப். ஸோ பேசிக்கா நீங்க உங்களோட கோர் ஃபண்டமெண்டல்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம், ப்ரோக்ராமிங் ஃபண்டமெண்டல்ஸ், ஆர்டிபிஎம்எஸ் கான்செப்ட்ஸ், இந்த மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ்ல எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருக்கிறது இட் வில் ஹெல்ப் யூ டு அடாப்ட் நியூ டெக்னாலஜி வெரி ஈஸிலி. ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஐ சஜஸ்ட் பைத்தான். ஏன்னா பைத்தான் இஸ் பீயிங் யூஸ்ட் எவ்ரிவேர். அப்புறம் டேட்டாபேஸ், நீங்க என்ன டேட்டாபேஸ் வேணாலும் சூஸ் பண்ணுங்க. பட் ஐ சஜஸ்ட் ஒரு எஸ்கியூஎல் டேட்டாபேஸ், ஒரு நோ எஸ்கியூஎல் டேட்டாபேஸ். தென் ஃபைல் ஃபார்மேட்ஸ். ஏன் சம்பந்தமே இல்லாம ஃபைல் ஃபார்மேட்ஸ் நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்கன்னு யோசிக்கலாம். ஆக்சுவலா நிறைய ஃப்ரெஷர்ஸ்க்கு என்னதான் ப்ரோக்ராமிங் எழுத தெரிஞ்சாலும் ஃபைல்ஸை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது இன்னுமே பிக் கொஸ்டின் மார்க். ஒரு ஜேசன் ஃபைல் எப்படி ஒர்க் ஆகும், ஜேசன் ஃபைல்னா என்ன, அதனோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதை எப்படி யூஸ் பண்றது, ஸ்டில் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் மிஸ்ஸிங். ஸோ அதனால ஃபைல் ஃபார்மேட்ஸை பத்தி தரவா கத்துக்கோங்க. Then it comes operating system. Linux is very very important. So learn Linux. நீங்க என்ன ரோல் வேணாலும் சூஸ் பண்ணுங்க. ஆனா you should be knowing the basic of CI/CD. So Git knowledge is very very important. ஒரு container software, example Docker. ஒரு orchestration, example Kubernetes. இதோட மட்டும் இல்லாம you should be good at basic web technologies. ஒரு cloud technology, AWS or Azure. GCP is not being used everywhere, but you choose whatever is comfortable for you. I suggest AWS first. இது எல்லாத்தையும் தாண்டி you should know how to use AI, how to build systems out of AI. So start adapting AI right now. Then it comes scripting, bash scripting இருக்கட்டும், PowerShell scripting இருக்கட்டும், Python scripting இருக்கட்டும். So if you learn Linux, you would be good at bash.
இஃப் யூ லேர்ன் பைத்தான் யூ வில் பி குட் அட் பைத்தான் ஸ்கிரிப்டிங். ஸோ நீங்கள் இங்கே என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி யூ வில் கெட் திஸ் நாலேஜ். பட் இதுவும் ரொம்ப இந்த ரோல்ஸ் எல்லாம் பற்றி டீட்டெயிலாக ஒரு பிளாக் எழுதியிருக்கேன். இந்த பிளாக்ல இது என்ன மாதிரியான ரோல், இதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை, என்னென்ன டெக்னாலஜி நீங்கள் படிக்கணும், என்னென்ன டூல்ஸ் படிக்கணும், யாருக்கு இந்த ரோல் பெஸ்ட்டாக இருக்கும், ஏஐயால் இந்த ரோல்ஸ் எப்படி இம்பேக்ட் ஆகும், ஃப்யூச்சரில் இந்த ரோல் எப்படி இருக்கும், எல்லாமே டீட்டெயிலாக இந்த பிளாக்ல எழுதியிருக்கேன். இந்த பிளாகோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த 10 ரோல் இல்லாமல் வேற என்னென்ன ரோல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த பிளாக்ல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் டிகிரி முடிச்சா வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க. அந்த எரா முடிஞ்சிருச்சு. ஏஐ வந்ததுக்கப்புறம் இங்கே கோடு எழுதுறதுக்கு ஆள் தேவையில்லை. இங்கே தேவைப்பட்டதெல்லாம் ப்ராப்ளம் சால்வர்ஸ். அதனால் நீங்கள் என்ட்ரி கொடுக்கும்போதே உங்களுக்கு டீப் நாலேஜ் இருக்க வேண்டிய கட்டாயம் இங்கே இருக்குது. அதனால் உங்களுக்கு என்ன ரோல் வரும், உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு இப்போவே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் உங்கள் கரியரில் ஜெயிக்க முடியும். சரி, உங்களுக்கு என்ன ரோல் ஆப்டாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுனாலும் சொல்லுங்கள், டீகோட் பண்ணலாம். Let's grow together. I am your that IT Anna. Cheers.